show. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோளக்கருது ஸ்வீட் கார்ன் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி வீட்டிலே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள். 60 ரூபாயோ 70 ரூபாயோ ஒரு சின்ன இந்த டீ கப் சைஸில் தான் இருக்கும், அதில் தான் கொடுப்பாங்க. 60 ரூபா 70 ரூபா ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோளக்கருதில் 2 கப்பு 2.5 3 கப் வரை நம்ம வந்து பண்ணலாம். ஸோ 2 இதையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கப்பு வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வீட்லேயே இதை பிரித்து ஒவ்வொன்றா அந்த சோளக்கருதை ஒவ்வொன்றா சிங்கிளாக உரித்து எப்படி இதை வந்து வீட்லேயே பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கத்தி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்துக்கோங்க. இது வந்து உரிச்சிடணும். டக்குன்னு அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. இப்படி வந்து உரிச்சு எடுத்துடணும். இதையும் அப்படியே எடுத்துருங்க. ஒன்று தான் காட்டுறேன், டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதையும் அப்படியே இது மாதிரியே இதையும் உரிச்சு எடுத்துருங்க. மணியாக எடுத்துடணும். இப்போ வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தியை யூஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து எடுக்க வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பக்கத்தில் வந்து காட்டுறேன். இப்படி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே இப்படி வந்து இந்த பகுதியில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்து ஒவ்வொன்றா ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து வந்துடும். இப்படி வந்து எடுத்துட்டோம்னா இப்போ வந்து அழகாக ரோவாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி வந்து நம்ம வந்து சைட்லேருந்து இப்படி வந்து எடுத்துடலாம். ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஒவ்வொன்றா. அப்படியே அழகாக மணியாக கையில் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், அப்படியே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே கத்தியை வச்சு நல்லா இந்த ஒரு லைனை மட்டும் அப்படியே கொத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை இப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் காட்டுறேன். வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி பண்ணாலே ஈஸியாக வந்துடும். பார்த்துக்கோங்க. சிரமமே இருக்காது, ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நெகலாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்க, இப்படி பட்டுன்னு வந்துட்டே இருக்கும். இப்படி வந்து பண்ணி எடுக்கிறோம். இந்த ஒரு இதில் மட்டும் காட்டுறேன். இன்னொன்று வந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்க தான் இருக்கிறீங்க, ஸ்வீட் கார்ன் சாப்பிடணும் அப்படின்னா, ஸ்வீட் கார்ன் இருக்குது வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒன்று வந்து ஒருத்தருக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி வந்து பண்ணி எடுக்கிறோம். நம்ம டப்புன்னு எடுக்கிறோம். இப்போ வந்து பாருங்க, நம்ம ஒரு இது ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. கார்னோட சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்க, ஒரு இதுலேயே எவ்வளோ வந்துருக்குதுன்னு பாருங்க. ஒரே ஒரு கார்ன்லேயே இவ்வளோ வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 கிளாஸ் வரும். இந்த டீ கப் கிளாஸ்ன்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், 1 கிளாஸ் வரும். பாருங்கள், ஒரு கைப்பிடி போட்டாலே அது வந்து 1 கிளாஸ் நிரம்பிடும். ஸோ இது வந்து 3 கைப்பிடி இருக்கும். ஸோ இப்போ உரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி இதையும் உரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலியில் 4-5 பேர் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படும். ஒருத்தர் 2 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 போதும். ஸோ அடுத்ததாக இதை வந்து வேக வைக்கிறது எப்படி அப்படின்றது நான் வந்து சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொன்றையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அம்மாவுக்கும் தம்பிக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அவங்களும் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 கிளாஸ் வர அளவுக்கு இது வந்து குவான்டிட்டி இருக்குது. ஸோ அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிறோம்.
தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமி குட்டி இருக்கா. ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லையும் அவள் வந்து இருக்கிறா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவளையும் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் எங்கேயும் இதையும் பாருங்கள். இப்படி வந்து கழுவி எடுத்துக்கிறோம், நம்ம கழுவி வடிச்சிடறோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் நான் வந்து இந்த பாத்திரத்தில் வேக வைக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கூட வேக வைக்கலாம். விசில் அதிகமாக போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்துருச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது, நசிஞ்சு ரொம்ப இதாக இருக்கும், ரைஸ் மாதிரி ஆகிரும், நசிஞ்சு குழன்னு. ஸோ அதனால் வந்து விசில் போடுறது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், 1-2 போட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேக வைக்கிறதா இருந்தால் 20 நிமிஷம் வந்து வேக வைங்க. நல்லா வெந்துடும், நசிஞ்சு போகாது, நல்லா வெந்துடும், நல்ல சாஃப்டாக திங்கிற அளவுக்கு வெந்துடும். ஸோ இப்போ கழுவிட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இதே பாத்திரத்தில். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணதை நம்ம இந்த பாத்திரத்தில் தானே வேக போகிறோம்னு சொன்னால், ஸோ இந்த பாத்திரத்தில் இதை வந்து போட்டுருக்கோம். போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இன்னும் வேகும் போது கொஞ்சம் உப்பு இருந்துச்சுன்னா நல்லா வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தோடனே அப்படியே எடுத்து கூட திங்கலாம், மசாலா எதுவும் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் உப்பு போட்டு வேக வைக்கிறது நல்லது, நல்லா வேகும். தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு, 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். செம்மையாக கொதிச்சிட்ருக்குது. 10 நிமிஷம் ஆச்சு வச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 10 நிமிஷம் வேகட்டும். இறக்கிட்டு மசாலா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்பயே வாசம் தூக்குதுங்க, செம்ம வாசம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து தண்ணிலாம் வற்றிருச்சு. ஸோ 22 நிமிஷம் தாண்டிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்து வடிகட்டிட வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஆவி போகுது. வடிகட்டி எடுத்து இப்படி வச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து தேவையான பாத்திரங்கள் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் தான் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ உப்பு எடுத்துருக்கிறேன், பெப்பர் எடுத்துருக்கிறேன், ஆயில் எடுத்துருக்கிறேன், மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன்ல டீ கப்பு, ஸோ 2 டீ கப் எடுத்துருக்கிறேன், ஸ்பூனு, ஒரு கரண்டி கிளறதுக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெப்பர் ஃப்ளேவரும் சில்லி பவுடர் ஃப்ளேவரும் போட்டு நல்ல காரசாரமாக வேணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் வந்து சில்லி பவுடரும் பெப்பரும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க, பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டர் இல்லாததுனால ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, இல்லை கோல்டு வின்னராக இருந்தாலும் ஓகே, இல்லை நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லா சுட இருக்குது. நிஜமாகங்க சுட தாங்க இருக்குது. பாருங்கள், ஆவி பறக்குது அப்படியே கடையில் எடுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கரண்டி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஜூமில் காட்டுறேன். ரெண்டு கரண்டி போட்டாச்சு. லைட்டாக பெப்பர் எடுக்கிறோம். தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ 2 கரண்டி எடுத்துருக்கிறேன்னா குவான்டிட்டி சொல்லிடுறேன். சிலருக்குலாம் குவான்டிட்டி சொல்லலைன்னா வந்து ரொம்ப கோவப்படுறீங்க. பல வீடியோவில் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ என்னென்னா குக்கிங் சேனலில் குவான்டிட்டி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் குவான்டிட்டி சொல்லிடுறேன். 1 கரண்டி, இந்த கரண்டியில் வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா
இது மாதிரி இப்போ எவ்வளோ எடுத்துருக்கிறேன், இவ்வளோண்டு அளவு 2 தடவை எடுத்துக்கோங்க போதும். ஸோ போட்டு கிளறிக்கங்க. அப்படியே மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்பூனில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். போட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தான், இவ்வளோ தான் எடுத்துக்கோங்க. இவ்வளோண்டு எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இவ்வளோ எடுத்துக்கோங்க. கரண்டி தான் எடுத்துருக்குறேன், தேவையான அளவு தான். ஸோ அப்புறம் ஆயில் இந்த மூடி அளவு பார்த்திங்கன்னா 1 2 எனக்கு இவ்வளோ போதும், அதிகமாக எடுத்துக்க வேணாம். பட்டர்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயில்லையே திங்கணும்னு தான் ஆசை. ஸோ நல்லா கிளறிக்கங்க. இப்படி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் நம்மளோட இந்த கப்பில் வந்து போட்டுடலாம். பாருங்கள் 2 கரண்டி தான் எடுத்தேன், அதுலேயே இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நீங்கள் மால்கள்லாம் போகும்போது தெரிஞ்சிருக்கும், இந்த மால்ஸுக்கெலாம் போகிறீங்கல்ல படம் பார்க்க சுத்த, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தின்னுருப்பீங்க. இந்த சின்ன கிளாஸுக்கு 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா 70 ரூபான்னு வர போகுது. அதுவும் தேட்டருக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ 190 ரூபான்னு நினைக்கிறேன். 190 ரூபாய்க்கு இவ்வளோ சின்னது இல்லை, இதை விட ஒரு 2 மடங்கு தான் பெருசாக இருக்கும். 190 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இப்படி வந்து கொட்டியாச்சு. பாருங்கள், ஒரு கிளாஸ் 2 கரண்டிக்கு ஒரு கிளாஸ், இப்படி இன்னும் மிச்சம் இவ்வளோ இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அருமைங்க, அருமை. சத்தியமாக சும்மா நான் செஞ்சதுனால சொல்ல, கரெக்டாக இப்படி மெனக்கட்டு நல்லா வேக வச்சு அழகாக எடுத்து வடிகட்டி நல்ல பாத்திரத்தில் இறக்கி மசாலாவெல்லாம் போட்டு தேவையான மசாலா எல்லாமே தேவையான அளவு உப்பு, காரம், மிளகாய் பொடி, மிளகு பொடி எல்லாமே கரெக்டாக போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் தடவை என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.